இன்ட்ரோ கொடுப்பீங்க வா. வெல்கம் டு ஐபிஎஸ் பிளாக். நம்ம தர்மபுரியில் இருக்கிற கோட்டூர் மலை மேலே வந்து ஏற போகிறோம். நம்ம கூட நியாஸ் கமத்து இருக்காரு, வெங்கட் சூ வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு. நம்மளை கூட்டிட்டு போறது நம்ம சின்ராஜ் அண்ணன். நம்ம சின்ராஜ் அண்ணன் கூட வந்து 3 படை வீரர்கள் இருக்காங்க, 3 கழுதைகள் இருக்கு. அந்த கழுதைகளை பத்தி நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்கு, அதை பத்தி பேசுவோம். ஹெல்ப் கட்டணுமா? நான் சும்மா இருக்கிறதா அவருக்கு ஹெல்ப் பண்றதுன்னு நினைக்கிறேன். வெட்டியெல்லாம் வச்சிடாதுல. ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு குழம்பே தப்பு குதிக்கலாம் நீங்க. அப்படியா? சரி, வரப்போ குதிப்போம். நான் எவ்வளவு வருஷமா இந்த பாதையில போயிட்டு இருக்கீங்க? 50 வருஷமா போயிட்டு இருக்கிறேன்பா. சரி, இந்த ஊருக்கு அந்த ஊருக்கெல்லாம் விளையிற பொருள் அத்தனை பொருளும் வந்துட்டு போறதெல்லாம் கலந்து மேல் தான். வேகமா போனா நாய் பூனை குதிரை எல்லாம் படுத்துங்க தான் பாத்துருக்கேன். ஏன்னா படுத்துங்க மாதிரி நீட்டே இருந்து இப்படி பெரலச்சு பத்தியா, அது ஒரு தடவை அதை செஞ்சுச்சுனாவே உடம்பு வலியெல்லாம் போயிடும். எனக்கு ஊருக்காரர் ரொம்ப ஆதரவா இருந்தாங்க. பார்த்த உடனே பொண்ணு கொடுத்துட்டாங்க. இருட்டுறதுக்குள்ள மேல போயிடணும். ஆமா, இருட்டிடுச்சுன்னா எமர்ஜென்சி அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா போவீங்களா? எப்படி உங்களுக்கு தகவல் தெரியும்? எமர்ஜென்சி 3 மலை இந்த மலைக்கு தான் வந்து ஓட்டு போடுவாங்க. லோடு போடும்போது மெத்த போட்டுங்கன்னா அந்த பைப் போடும்போதே எங்க லோடு ஏத்துறாங்கன்னு தெரியும். அதுக்கு அது கரெக்டா வந்து நிற்கும். கரடு முரடான பாதையில நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கோம். பேர்கில்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணி நம்ம வந்து இப்போ டென்ட் போட போறோம். இந்த மாதிரி வீடு இருந்தா ஒரு குடும்பம் படிச்சுக்கலாங்களா? டென்ட் வேற இங்க போட்டிருக்கோம். யானைக்கே ஒரு வருதுங்கிறாங்க. யானை பயம் கூட கிடையாது. இதுக்குள்ள காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 6 மணிக்கு. 6 மணிக்கா? அது எங்க நடுராத்திரி ஆச்சே. பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். நான் சொந்த ஊர் பெண்ணாகரங்க. பெண்ணாகரம் கூத்துப்படி ஆக்குறாரு. நான் சொந்த ஊர் 1973 எங்கள் அப்பா இங்கே வந்தாருங்க லோடுக்கு. எங்கள் அப்பா வந்து தொழில் தான் செஞ்சிருந்தாரு. நான் ஏரிமலைக்கு வந்து எங்கள் அப்பா செஞ்சிருந்ததுனால நானும் சரி எங்கள் அப்பா கூடயே அப்படியே வருவேன் போவேன். அப்படியே வந்ததுனால என்னை படிக்க வைக்கிற அந்த காலத்துலலாம் எப்போ 40-50 வருஷத்துக்கு முன்னாடி படிக்க வைக்கணும்லாம் தோணலை. எங்கள் அப்பா கூட கலந்து மேய்ச்சின்னு தண்ணி சும்மா தண்ணிக்கு மேய்ச்சின்னு உதவி பண்ணே இருப்பேன். படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆசை இருந்தாலும் சரி இந்த தொழில் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு நமக்கு. இங்கே ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சரியா படிக்கலன்னா கழுத மேய்க்க தான் போகும். என்னை படிக்க வச்சுருந்தா படிக்க வச்சுருப்பேன். ஒரு 4வது தான் படித்தேன் நான். 4வது 5வது போகும்போது நிறுத்திட்டாங்க. அப்போ நான் 72 இங்கே வந்துட்டேன். நான் 70ல் 5வது. நான் அப்பாவே கழுத ஓட்ட சொன்னாரா உங்களுடைய 12 வயசுல? நீங்களே ஓட்ட ஆரம்பிச்சிங்களா? அப்போ படிக்க வைக்கல, வேறு தொழில் தெரியாது. இந்த தொழிலை பண்ணால் சரி மக்களுக்கு இங்கே போகிறதுக்கு வரத்துக்கு மலைக்கு அங்கே விளையிறத 800 ரூபா போகிறோம். அது ஒரு வாழ்வாதாரமாக அப்படி கூலி அது மாதிரி பண்ணியிருந்தோம். வேற வேலைக்கு போகணும்னு தோணலையா? வேறு வேலைக்கு போகணும்னு தோணலை. இங்கே இதே இவங்களுக்கே செய்யணும்னு அப்படியே வாழ்ந்துட்டோம். இங்கே மலைக்கு வந்து அப்படியே பழகிடுச்சு. இவங்களுக்கு ஏதாவது சுயறது அங்கே வருது இங்கே வருது. சரி, அதுக்குள்ள சென்டரில் அரசாங்கம் இப்போ ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னே இது கொடுத்தாங்க, அரிசி. சரி, அரிசி ஓட்டத்தை விட்டுட்டு வேறு எங்கே தொழில் போகிறதுன்ட்டு அதே தான் 5000-4000 வரும். அதை வச்சு இது பண்ணியிருந்தோம். 2500 தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு மாதம். அப்புறம் தான் இப்போ 4 ரூபா ஏற்றினாங்க. இப்போ 10,000-12,000 வரும்போது தான் நிறுத்திட்டாங்க. எப்பயுமே காலைல வந்துட்டு ஈவினிங் போயிடுவீங்களா? காலையில் வந்துட்டு ஈவினிங் போயிடுவோம். எப்பவுமே காலைல எத்தனை மணிக்கு மலை ஏறுவீங்க? காலையில் ஒரு 6-6:30 7-8 மணிக்கெல்லாம் வந்துடுவோம். ஓகே. இங்கே விளையிற பொருளெல்லாம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா எடுத்து போயிட்டு கீழே கொடுத்துருவோம் அவங்களுக்கு. அங்கேருந்து ஏதாவது பொருள் இருந்தால் வந்துடுவோம். இந்த 16 வயது நிலையில் ஒரு பாட்டு வரும். ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு யானைக்குட்டி சொல்ல கேட்டு. அப்ப அந்த கழுத சவுண்டை போட்டு கேட்பேன். சரி, இந்த ஊருக்கு அந்த ஊருக்கெல்லாம் கலந்து மேலே தான் எல்லாமே விளையிற பொருள் அத்தனை பொருளும் வந்துட்டு போகிறதெல்லாம் கலந்து மேலே தான். இத்தனை வருஷமாக நாங்கள் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். மேலே என்னென்னலாம் விளையுது? ஆரியம், வரகு, கடலக்காய், ராகி, சாமை, அவரை, முத்து, இதெல்லாம் விளையும். முத்துன்னா முத்துக்கொட்டை காமனுக்கு எண்ணெய் விளக்கெண்ணெய். இருட்டுறதுக்குள்ள மேல போயிடணும். ஆமா, இருட்டிடுச்சுன்னா கொஞ்சம் பயமா இருக்கும். நம்ம போன்ல ஏதோ பாதையில என்ன தெரியாது இல்ல, பாம்பெல்லாம் வருமோ? இல்ல, ஏதோ ஒண்ணு வெளிச்சத்துல போறது நல்லது இல்லையா? கரெக்ட் தான். நீங்க இருட்டுல போயிருக்கீங்களா? போயிருக்கேன், நிறைய இருட்டுல. நிறைய எமர்ஜென்சி அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா போவீங்களா? எப்படி உங்களுக்கு தகவல் தெரியும்? உடம்பு சரியில்லைன்னா அவங்களே பாத்துக்குவாங்க. யானை கட்டி தூக்கின்னு வந்துருவாங்க. இந்த குழந்தைங்களை யானை கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி கட்டி அவங்களே தூக்கின்னு வந்துருவாங்க. நம்ம எமர்ஜென்சினா நம்மளுக்கு இந்த லோடுக்கு ஏதாவது ரொம்ப அர்ஜென்ட்னா சொன்னாங்கன்னா கொண்டு போய் போட்டுருவோம். இந்த உணவுக்கு ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு எதுக்காக ஒன்று கேட்டாங்கன்னா கொண்டு போய் கொடுத்துருவோம். கழுதி கூலிவாங்களா இல்லை கிலோவுக்கு கூலிவாங்க? கிலோவுக்குலாம் இல்லைங்க. ஒரு மூட்டை ஓட்டினா ஒரு வெள்ளம், ஒரு 20 வெள்ளம் எடுத்துட்டு போனால் எனக்கு ஒரு வெள்ளம் கொடுத்துருவாங்க. 2 கழுதிக்கு சேர்த்தா ஒரு மூட்டை. அது வந்து எப்படின்னு சொல்றதுன்னா, வெள்ளம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வெள்ளத்தை எனக்கு இப்போ பண்டமாக கொடுத்துருவாங்க, தானியமே கொடுத்துருவாங்க.
எனக்கு அது 5 மூட்டை 10 மூட்டை சேர்ந்துருங்க. அப்போ அந்த ஆரியும் சேரும், சாமை, கடலக்காய், வரகு அதெல்லாம் விதைப்பாங்க. எனக்கு ஊருக்காரர் ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க, ஊரில் இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கேயே நான் கல்யாணம் பண்ணிக்கினேன். பக்கம் தான் கறிக்கட்டூர், எங்கள் சொந்தக்காரன் தாய்மா பொண்ணு தான். என்ன சொல்லி கல்யாணம் பண்ணீங்க? நானா கல்யாணம் மலையில இருக்கிறது தான் கல்யாணம் சொல்லி பண்ணேன். இந்த தொழில் வேலைன்னு கேட்பாங்க. என்ன வேலைலாம் கேட்டாங்க. அவங்களும் அந்த எங்கள் மாமனாரும் விட்டாரும் இந்த வேலை தான் செஞ்சுருந்தாங்க. அவங்க அதனால ஒன்றும் பெருசாக இல்லை, கல்யாணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை வரல. என்னை பார்த்த உடனே பொண்ணு கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வரல. இவ்வளோ பசங்க உங்களுக்கு? எனக்கு 4 பசங்க இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கொஞ்ச நாள் இருந்து டெத் ஆகிட்டாரு. எங்கள் அப்பா டெத் ஆன உடனே சரி மலையில இருந்து இன்னும் பிள்ளைங்கள வச்சுருந்து என்ன பண்ணுறது, நான் கீழே போயிட்டுங்க. கீழே போயிட்டும் ஊருக்கார் விடல, நீ வந்துட்டு போப்பா, எங்களுக்கு நல்லதுக்கு இடத்துக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எவ்வளோ வருஷமா இந்த பாதையில போயிட்டு இருக்கீங்க? இந்த பாதையில் நான் வந்து 50 வருஷமா போயிட்டு இருக்கிறேன். 2 மலைக்குமே 50 வருஷமா அந்த பாதை இப்படிதான் இருக்கா? இப்படியே தான் இருக்குது. பழைய எலெக்ஷன் பார்த்துட்டேன். மொராஜ் ஜாஸா இருந்தார்ல, மொராஜ் ஜாஸா இருக்கும்போது வந்து கலந்து நான் எலெக்ஷன் ஓட்டுறேன். அப்போல்லாம் போட்ட எல்லாம் இல்லை. இந்த ஒரே இடத்துல 3 மலை இங்கே தான் இந்த மலைக்கு தான் வந்து ஓட்டு போடுவாங்க. இப்போ தான் அந்த மலைக்கு ஒரு பூத்து போட்டி கொடுத்துட்டாங்க. இந்த மலைக்கு பூத்து போட்டி அப்போ கொடுக்கல, இப்போ வேறு பூத்து போட்டி கொடுத்துட்டாங்க. அங்கங்கே நடக்குது. ரோடு வந்துடுச்சு. ரோடு அந்த மலை அடிப்பார், அந்த மலை இதில் ரோடு வருது. இப்போ ரோடு வழியே போகிறாங்க. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரலாம் எல்லா எலெக்ஷனும் ஓட்டுக்கிறோம். மேலே ஏறுறது உங்களுக்கு வசதி. ஆபீசர்ஸ்லாம் மேலே வருவாங்கல்ல? வருவாங்க, அவங்களும் கூட வந்துருவாங்க, கலந்து கூட வந்துருவாங்க. நாங்கள் வந்தாங்கன்னா இளநீ எல்லாம் போட்டுன்னு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துன்னு பேசினே வந்துடுவாங்க. கலெக்டர் மேடமே, அமுதா கலெக்டர் வந்தாங்க, கலந்து கூடியே தான் வந்தாங்க. ஆமாம், கலந்து கூடியே தான் வந்தாங்க. அமுதா மேடம் வந்த கலெக்டர், சிட்டி கலெக்டர் வந்தார். இன்னும் நிறைய கலெக்டர் வந்துக்கிறாங்க. நிறைய கலெக்டர் வந்து கலந்து கூடியே கூப்பிட்டு வந்துக்கிறோம். எல்லாரும் அனுபவம் ஏதாவது இருக்கா? கழுத கூட மேலே ஏறப்ப இல்லை கீழே இறங்குறப்ப? மறக்க முடியாத சொல்லுங்க. மறக்க முடியாது. யானை எல்லாம் முடிக்கணும் இருந்து. யானைக்கு என்ன பண்ணுவீங்க? யானை வந்துச்சுன்னா விட்டுட்டு நாங்கள் கழுதையை விட்டுட்டு ஓடிடுவோம். கழுத பயப்படுவாங்க? கழுதை பயப்படும், வந்துடும். அது வழியே கூட நம்ம கம்முன்னு போயிடும். யானையை ஒன்றும் பண்ணாது. அப்புறம் அது போன பின்னாடி நாங்கள் வளைஞ்சு அப்படி போயிடுவோம். அது வளைஞ்சிங்கன்னா போயிடும். அந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. வந்து விலங்குகளுக்கு நம்ம பேசுறது புரியும்லாம் சொல்லுவாங்க. நாய்க்கு புரியும், பூனைக்கு புரியும், கழுதைக்கு புரியும். நாங்கள் சொன்னால் நிற்கும், நாங்கள் சொன்னால் பேசும், நிற்கும். நெல்லுன்னா நிற்கும், வானை வரும் போகிறோம் நிற்கும். இப்போ நிற்கிது இல்லை. இது மாதிரி தான் நாங்கள் லோடு போடும்போது கூட, லோடு போடும்போது மெத்த போட்டுங்கன்னா அந்த பைப் போடும்போதே எங்கள் லோடு ஏற்றுறாங்கன்னு தெரியும். அது கரெக்டாக வந்து நிற்கும். அதே மாதிரி நாங்களும் இதுக்கு பராமரிப்பு நல்லா பண்ணுவோம். பில்லு அறுத்து போட்டுருவோம். அதுக்கு உண்டான அப்பப்போ பார்த்து தண்ணி வைக்கணும். தண்ணி வைக்கலாம், வயிற்று வலி பிடிச்சிக்கும். அது தவிடு போடுவோம், புண்ணாக்கு போடுவோம். எவ்வளோ வெயிட் வைக்கணுமோ அவ்வளோதான் வைக்குவோம். எவ்வளோ கழுதை எவ்வளோ வெயிட் ஏற்றும்? 50, 55, 60 கிலோ. அதுதான் 10 வல்லம் 60 கிலோ, 10 வல்லம் வைக்குவோம். நாய், பூனை, குதிரை எல்லாம் படுத்துங்க தான் பார்த்துருக்கோம். இதெல்லாம் படுத்துங்க மாதிரி நீட்டே இருந்துச்சு. நின்று தான் இருக்கும். அது அதிகமாக படுக்காது. இப்படி பெரலைச்சு பார்த்தியா, அது ஒரு தடவை அதை செஞ்சிச்சுனாவே உடம்பு வலியெல்லாம் போயிடும். கழுதை வந்து சாம்பல் பிறகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பிறல தான் அது உடம்பு வழியே போகும். 10 கழுதை ஒன்றா இருந்தால் ரொம்ப பராமரிப்பு. ஜாகிரதைக்கு காலை கடிச்சிடும், எனக்கு இதை புண்ணாயிடும். நரம்பு கடிச்சிச்சுன்னா 1 வாரம் கழுதை வேலை செய்யாது, 10 நாள் வேலை செய்ய முடியாது. கோட்டூர் மலைக்கு கிளம்பணும். ஈவினிங் ஒரு 2 மணி நேரத்தில் வெற்றிகரமாக வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கமல், சரத், விஜய் 3 பேரும் வந்து வெற்றிகரமாக நம்மளை வந்து மேலே சேர்த்துட்டாங்க. இப்போ 2 பேர் தங்குறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியாச்சு. ஊர் மக்கள் வந்து 2 பேர் தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருவாங்க. இன்னும் 2 பேர் தங்கினதுக்காக நம்ம வந்து இப்போ டென்ட் போட போகிறோம். இங்கே நியாஸும் வெங்கட்டும் உற்சாகமாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்து டென்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி மலை மேலே ஏறி வந்து டயர்டாகாமல் டென்ட் போட்டுருக்காங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். அது காரணம் என்னென்னா அந்த கிராம மக்கள் தான். செம்ம சாப்பாடு, திருப்தியான ஒரு சாப்பாடு வந்து போட்டிருக்காங்க. எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. சாப்பாடு குழம்புன்னு சொன்னா சும்மா அதிர வச்சுட்டாங்க. நீங்கள் எங்கே சாப்பிட போகிறீங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க நாங்கள் பிரெட்டெல்லாம் கொண்டு வந்துருக்கோம். இன்னும் எங்கள் கிராமத்துக்கு வந்து நீங்கள் பிரெட்டெல்லாம் சாப்பிட போகிறீங்க, இருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. மின்னல் வேகத்தில் வந்து ஒரு செம்ம ஒரு விருந்தி வந்து வச்சாங்க. எவ்வளோ நன்றி வேணாலும் சொல்லலாம் அவங்களுக்கு. வந்தப்போ எல்லாம் ரொம்ப டயர்டாக தான் வந்தோம். இங்கே மேலே ஏறி வரத்துக்குள்ளார நம்ம சின்ராஜன் வெற்றிகரமாக கொண்டு வந்து ஒரு சோர்ந்து தான் போய் உட்காந்துருந்தோம். இருங்க, ஏன் வந்து டயர்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு முதல்ல தண்ணி கொடுத்தாங்க, அப்புறம் சாப்பாடு போட்டாங்க. இந்த உற்சாகத்தில் தான் நம்ம இப்போ டென்ட்டு போட்டிருக்கோம். டென்ட்டு போட்டு முடிப்போமா? டென்ட்டு போட்டு கரெக்டாக முடிச்சிருவோமா ப்ரோ? கண்டிப்பாக முடிச்சிருவோம். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அந்த முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. துரியோதன அண்ணன் வந்து வீட்டு வாசலை திறந்து வைக்க போறார். சூப்பர். ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான பயணம் தான். திருப்தியான சாப்பாடு, டென்ட்டையும் போட்டாச்சு.
நெக்ஸ்ட் ரெஸ்ட் தான். Rest தான். ஆமா டென்ட் வேற இங்க போட்டிருக்கோம். யானைக்கு ஒரு வருதுங்கிறாங்க. ஆமா யானை எதுவும் செய்யாது என்று நம்பிக்கை கொள்வோம். நம்ம அது எதுவும் செய்யாத வரைக்கும் நம்ம அது எதுவும் செய்யாதுன்னு நம்புவோம். இன்னைக்கு யானை பயம் கூட கிடையாது, இதுக்குள்ள பாம்பு வந்துடுறதுல. அதெல்லாம் வராது. உருந்து. பாம்பலாம் வராது. இதெல்லாம் பக்காவா இருக்கு. அண்ணா சின்ராஜ் அண்ணா சாப்பிட்டீங்களா? இங்க 3 பேர் கட்டி போட்டிருக்கீங்க. காலையில் தான் மேய்க்க விடணும். சரி ஓகே, நாங்க டென்ட் போட்டோம். டென்ட் போட்டிங்களா? திறப்பு விழாலாம் பார்த்துருப்பீங்களே. பார்த்தேன். சரி, நீங்க எங்க படுக்க போறீங்க? நான் இங்கே செட்டில் படுத்துக்கிறேன். ஆ, நீங்க இங்கே படுக்கிறீங்களா? நாங்க படுத்துடுறோம். காலைல எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 6 மணிக்கு. 6 மணிக்கா? அது எங்க நடுராத்திரி ஆச்சே. 7 மணிக்கா? சரி 5 வந்துரு, எழுப்பி விட்டுருங்க, 6 டக்குனு மணிக்கு எழுந்திரிச்சு. 6:30க்கு எழுப்பிடலாம். யானைங்கன்னு வரும், வந்தா எனக்கு சவுண்ட் கொடுங்க. யானை வருமா? ஆமா, பயப்படாதீங்க. இங்க செல்போன் டவரே எடுக்க முடியாது, எப்படி சவுண்ட் விடுது, எப்படி வந்துருவீங்களா? வந்துடும் எங்களுக்கு தெரியும். சரி 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 ஊருக்காரன் பாதுகாப்பா இருப்பாங்க, அவங்களுக்கும் தெரியும், வந்தா சொல்லுவாங்க. சரிங்க. டென்ட்ல பத்திரமா போடுங்க. டென்ட்டு கிட்ட அப்படியே யானை அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு போகுது. நீங்க வேற என்ன பயமுறுத்துறீங்க? உனக்கு ஏதாவது கனவு வந்துச்சுன்னா 1 மணிக்கு நீ எழுப்பணும், ஓகேவா? சவுண்ட் விட்டு வந்து கேட்பேன் உங்க கனவு என்னன்ட்டு. சரி ஓகே, குட் நைட்ண்ணா. பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர்.